Good morning students. Integral calculus next example இந்த வீடியோவில் discuss பண்ணலாம். Prove that integral 0 to pi by 2 cos x dx divided by 1 plus sin x into 2 plus sin x is equal to log of 4 by 3. அதாவது நமக்கு ஒரு integral equation கொடுத்துட்டாங்க. இதனுடைய value இதுக்கு equal. அதாவது log of 4 by 3 க்கு equal அப்படின்னு சொல்லி நம்மளை proof பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான solution நம்ம இங்கே discuss பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு given integral equation இருக்கு இல்லையா, அதை நம்ம capital I அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். Let capital I is equal to integral 0 to pi by 2 cos x dx divided by 1 plus sin x into 2 plus sin x. இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, இங்கே sin xன்னு இருக்கு இல்லையா டினாமினேட்டரில், இதுக்கு பதிலாக டீன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும், let t is equal to sin x அப்படி எடுத்துக்கலாம். தென் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது dtயோட வேல்யூ நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு cos x into dx இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நோட் பண்ணும்பொழுது நமக்கு லிமிட் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸில் இன்டகிரேஷன் இருக்குது, அதை நம்ம டோட்டலாக டீக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே லிமிட்டையும் இந்த லிமிட் 0 to pi by 2 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எக்ஸு டீன்னு எடுத்துக்கலாம். எக்ஸினுடைய லோயர் லிமிட் வந்து 0. இப்போ எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin 0வோட வேல்யூ 0 இல்லையா, அப்போ டீனுடைய வேல்யூவும் நமக்கு 0. எக்ஸுக்கு பதிலாக நம்ம pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது sin pi by 2, இங்கே எக்ஸுக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா sin pi by 2 ஆகும். அப்போ sin pi by 2வோட வேல்யூ 1, டீனுடைய வேல்யூ நமக்கு 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது எக்ஸ்லேருந்து நம்ம டீக்கு ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகுது. 0 to pi by 2ங்கிற லிமிட் வந்து 0 to 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷனை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், கேபிட்டல் I is equal to integral 0 to 1 cos x dx. cos x dxக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம், dt அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நியூமரேட்டரில் நமக்கு cos x dx தான் இருக்குது. அப்போது இதை நம்ம dtன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் நம்ம கவனித்தோம் அப்படின்னா 1 plus tன்னு ஆகும். sin xக்கு பதிலாக tன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் 1 plus t, இங்கே வந்து 2 plus t இப்படி நமக்கு வேல்யூ கன்வெர்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இது எப்படி நம்ம நோட் பண்ணலாம், which is equal to integral 0 to 1 dt divided by, இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 2 plus t plus 2t plus t ஸ்கொயர் இல்லையா, அந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இது எப்படி நம்ம நோட் பண்ணலாம், integral 0 to 1 dt divided by t ஸ்கொயரை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணலாம், ப்ளஸ் 3t ப்ளஸ் 2, இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணால் 3tன்னு ஆகுது, 2ன்னு ஆகுது இல்லையா, இப்படி நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இதை நம்ம மார்க் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது dt டிவைடட் பை இங்கே t ஸ்கொயர் ப்ளஸ் 3t அப்படியே தான் இருக்கும். இந்த டீனுடைய கோஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதை 2வால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி அந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 3யை வந்து நம்ம 2வால் டிவைட் பண்ணால் 3/2ன்னு ஆகும். அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். அந்த டேர்மை நம்ம அதாவது இந்த டீனுடைய கோஃபிஷியன்ட்டை 2வால் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு இல்லையா, இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேர்ம்னால இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இப்போ கவனிங்க, இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், அதாவது நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மார்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இன்டெக்ரல் 0 to 1 dt divided by t square plus 3t plus 3/2 whole square. இந்த டேர்ம் 3 டேர்மும் நமக்கு இப்படி கன்வெர்ட் ஆகுது. இது வந்து 9/4ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 2 இப்படி கன்வெர்ட் ஆகுது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், which is equal to integral 0 to 1 dt divided by இங்கே வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதாவது 2வால் மல்டிப்ளை பண்ணி இங்கே டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 2 இருக்கும், 3/2 into tன்னு இருக்கும். அப்போ 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இது b ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இந்த டேர்ம் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்மையும் எப்படி நம்ம நோட் பண்ணலாம், t ப்ளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் அந்த டேர்ம் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 3/2வை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி
ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 டேர்மையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை t + 3/2 ஹோல் ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும். மைனஸ் இங்கே 9/4 + 2 இருக்கு இல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 4 2s are 8ன்னு ஆகும். -9 + 8 அப்போ நமக்கு -1/4ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வேல்யூவையும் நம்ம ஸ்கொயராக நோட் பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 dt டிவைடட் பை இங்கே t + 3/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம ஸ்கொயராக மார்க் பண்ணியாச்சு. -1/4 இருக்கு இல்லையா, அதை 1/2 ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ நமக்கு dt டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருந்தால் dx டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருந்தால் ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். அதாவது இன்டெக்ரல் dx டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 1/2a இன்ட்டு log of x minus a divided by x plus a அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறோம், 2 இன்டர்வலையும் கம்பேர் பண்ணால் இங்கே tx உள்ள இடத்துல இங்கே dt இருக்குது, இங்கே x உள்ள இடத்துல இங்கே t + 3/2 இருக்குது, a உள்ள இடத்துல 1/2ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் which is equal to integral 0 to 1 தென் இன்டெக்ரல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 3/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோன்னா 1/2a ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 2aனா 2 இன்ட்டு ஏனுடைய வேல்யூ இங்கே 1/2 இல்லையா. 1/2a இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் உள்ள இடத்துல இங்கே t + 3/2 இருக்குது, எக்ஸு மைனஸ் ஏனா -1/2 டிவைடட் பை t + x + ஏன்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து t + 3/2 தான் எக்ஸ் உள்ள இடத்துல இருக்குது. அப்போது இதை நோட் பண்ணிவிட்டு +1/2 இப்படி நம்ம ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண பிறகு நம்ம என்ன அப்ளை பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும் இல்லையா. லிமிட் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 0 to 1ன்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது என்னாகும், இங்கே 2 கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு லாக் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். லாக் ஆஃப் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்னாகும், இங்கே 1 + அப்படின்னு ஆகும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே நம்ம சப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. 3 - 1 நமக்கு 2 ஆகும். 2/2 அதனுடைய வேல்யூ 1 இல்லையா. டினாமினேட்டர்லேயும் டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இங்கே 3 + 1 4/2 ஆகும், அதனுடைய வேல்யூ 2 இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது இந்த 2 டேர்மும் நமக்கு 0 ஆகிடும். அப்போ மைனஸ் லாக் ஆஃப் 0 + 1 டிவைடட் பை 0 + 2 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், லாக் ஆஃப் 2/3 அப்படின்னு ஆகும் இந்த டேர்மு, மைனஸ் லாக் ஆஃப் 1/2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், லாக் ஆஃப் a/b நோட் பண்ணுவோம் இல்லையா. அந்த லாகர்தமிக் ப்ராப்பர்ட்டி படி லாக் ஆஃப் 2/3 டிவைடட் பை 1/2 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு நியூமரேட்டரும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, டினாமினேட்டரும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் நோட் பண்ணி மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா. அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும், லாக் ஆஃப் 2/3 இன்ட்டு 2/1 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லாக் ஆஃப் 4/3 இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருந்தது, கேபிட்டல் I அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இதுதான் கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான் கேபிட்டல் I. அதனுடைய வேல்யூ என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, லாக் ஆஃப் 4/3ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு.